டெவான் கான்வே, ரச்சின் ரவீந்திரா விலகலால் சிஎஸ்கேவில் பிளேயிங் 11 எப்படி இருக்கும்? அதிரடியாக வெளியிட்ட ஸ்டீபன் பிளெமிங். அதாவது ரச்சின் ரவீந்திரா, டெவான் கான்வே ஆகியோர் IPL 18வது சீசனில் முதல் 3 வாரங்கள் விளையாட முடியாத நிலை இருக்கிறது. அந்த வகையில் சாம்பியன்ஸ் டிராபி தொடர் பிப்ரவரி 19ஆம் தேதி துவங்கி மார்ச் 9ஆம் தேதி நிறைவு பெற்ற பிறகு நியூசிலாந்து அணியினர் பாகிஸ்தானிலேயே தங்கியிருப்பார்கள். மார்ச் 16 முதல் ஏப்ரல் 5 வரை பாகிஸ்தான் நியூசிலாந்து இடையில் 5 T20 போட்டிகள், 3 ஒருநாள் போட்டிகள் நடைபெறும். இதனால்தான் டெவான் கான்வே, ரச்சின் ரவீந்திரா போன்ற வீரர்கள் பங்கேற்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. ஒருவேளை நியூசிலாந்து கிரிக்கெட் வாரியமானது டெவான் கான்வே மற்றும் ரச்சின் ரவீந்திரா ஆகியோருக்கு முதல் 3 வாரங்களுக்கு IPLல் விளையாட அனுமதி மறுத்தால் இவர்களுக்கு மாற்றாக 2 வீரர்களை விளையாட வைக்க வேண்டிய கட்டாயத்தில் CSK நிர்வாகம் இருக்கிறது. குறிப்பாக கான்வேவுக்கு மாற்றாக டெவான் கான்வே இல்லை என்றால் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் ருத்ராஜ் கெய்வாக்குடன் ராகுல் திரிபாதி தான் ஓபனராக களமிறங்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ராகுல் திரிபாதியை CSK அணியானது 3.40 கோடிக்கு வாங்கியிருந்தது. 2 பேரும் இந்தியர்கள் என்பதால் பந்துவீச்சில் தாராளமாக வெளிநாட்டு வீரர்களை பயன்படுத்தும் நிலையும் ஏற்படும். அதேபோல் ரச்சின் ரவீந்திராவுக்கு மாற்றாக ஜிம்மி ஓவர்டன் இருக்கிறார். இங்கிலாந்தைச் சேர்ந்த இவர் பென் ஸ்டோக்ஸை போல வேகப்பந்து வீச்சு ஆல்ரவுண்டராக செயல்பட முடியும். இங்கிலாந்தைச் சேர்ந்த சாம் கரனும் வேகப்பந்து வீச்சு ஆல்ரவுண்டர் தான். இந்த இருவரும் சேர்ந்து CSKவின் லோயர் மிடில் ஆர்டரை பலப்படுத்த முடியும். அது மட்டுமில்லாமல் டெவான் கான்வே, ரச்சின் ரவீந்திரா பங்கேற்கவில்லை என்றால் CSKவில் பிளேயிங் 11 ருத்ராஜ் கெய்வாக், ராகுல் திரிபாதி, தீபக் கூடா, சிவம் துபே, ரவீந்திர ஜடேஜா, சாம் கரன், ஜிம்மி ஓவர்டன், மகேந்திர சிங் தோனி, ரவிச்சந்திரன் அஸ்வின், மதிசா பத்ரானா, நூர் அகமது உள்ளிட்ட வீரர்கள் அதிரடி காட்டுவார்கள் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. மேலும் கடந்த IPL 17வது சீசனின் போது கூட பாகிஸ்தான் மற்றும் நியூசிலாந்து இடையில் கிரிக்கெட் தொடர் நடைபெற்றது. அப்போது மொத்தம் 9 நியூசிலாந்து வீரர்கள் இந்த தொடரை புறக்கணித்து IPLல் விளையாடினார்கள். இந்த நிலைமை மீண்டும் நடக்குமா என்ற சந்தேகம் இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமில்லாமல் புது முகங்களும் முன்னாள் வீரர்களும் அணியில் இணைந்துள்ளதால் கிரிக்கெட் உலகமும் CSKவின் ஆட்டத்தை எதிர்பார்த்துள்ளது என்றே சொல்லலாம். தொடர்ச்சியாக 2வது சீசனில் ருத்ராஜ் கெய்வாக் கேப்டனாக செயல்பட இருக்கிறார். பந்துவீச்சு பயிற்சியாளரான பிராவோவும் வெளியேறிய நிலையில் புதிய பந்துவீச்சு பயிற்சியாளர் யார் என்பதும் அதிக கவனத்திற்கு உள்ளாகி உள்ளது. மேலும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் டெவான் கான்வே, ரச்சின் ரவீந்திரா, சாம் கரன், ஜேமி ஓவர்டன், நூர் அகமது, நாதன் எல்லிஸ், மதிசா பத்ரானா என 7 வெளிநாட்டு வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர். இதில் டெவான் கான்வே, ரச்சின் ரவீந்திரா, பத்ரானா ஆகியோர் பிளேயிங் 11ல் நிச்சயம் இடம்பெறக்கூடியவர்கள் எனலாம். அப்படி இருக்க டெவான் கான்வே மற்றும் ரச்சின் ரவீந்திரா ஆகியோர் இந்த ஆண்டு IPL சீசனில் விளையாடுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு என தகவல் வெளியாகி ஒட்டுமொத்த CSK ரசிகர்களையும் அதிர்ச்சியடைய வைத்து வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ரச்சின் ரவீந்திரா, டெவான் கான்வே இல்லை என்றால் CSKவில் பிளேயிங் 11 எப்படி இருக்கும்? இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.